நாமக்கல் அதிராம்பட்டினத்திலிருந்து நேரடியாக குற்றாலம் போவதற்கு ரயில் வந்தாச்சு. வாரம் ஒரு முறை. ஹலோ, வணக்கம். அதிராம்பட்டினத்திற்கு ஒரு வேளாங்கண்ணியிலிருந்து விரைவு வண்டி வருகிறது. அதை வரவேற்பதற்காக நம்முடைய அதிராம்பட்டினத்தை சேர்ந்த அதிகமான நபர்கள் இங்கே கூடி உற்சாகமாக இருக்கிறோம். விரைவில் இது சென்னை போவதற்கான விரைவு வண்டி காரைக்குடியிலிருந்து வருவதற்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை ஆவலோடு அதிராம்பட்டினம் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நன்றி. இதே போல் நமக்கு சென்னைக்கு கனெக்ஷன் கிடைக்கணும். ரயில்வே நிறுவனம் பண்ணுவாங்க. கிளாஸ் கனெக்ஷன் நமக்கு மெயினாக தேவை. கிளாஸ் கனெக்ஷன் கிடைக்கிறது ஏற்பாடு ஆகும். முயற்சிகளை சத்தமா கூடிய விரைவில் சென்னைக்கு விடுங்க. இது ரொம்ப சந்தோஷமாக ரயில் குற்றாலத்துக்கு போகிறதுக்கு சென்னைக்கு கூடிய விரைவில் ரயில் விடுங்க. இந்த ரயிலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வர்ற ரயிலை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? அதை பற்றி கொஞ்சம் அடுத்த வாரம் போகலாம்னு இருக்காங்க குற்றாலத்துக்கு. மக்கள் மகிழ்ச்சி எல்லாம் ரொம்ப வரவேற்பு கொடுத்துருக்காங்க. சார் ரைட், ஓகே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனிமேல் போக இன்னும் பல ரயில் இதை ரயில் பாதை வேண்டும் என்று அதிராம்பட்டினம் வர்த்தகர் சங்கத்தின் சார்பாக சகாபினாக்கா மற்றும் யூனிவர்சிட்டி குழுக்கள் அனைவரும் ஊர் மக்கள் பொதுவாக இந்த பேரணியில் கலந்து கொண்டு அகல ரயில் பாதை வேண்டும் என்று கேட்டோம். மற்றும் ஊர் மக்களும் எம்பி எம்எல்ஏக்களும் இதற்கு அதிகமாக முயற்சி செய்தார்கள். அந்த முயற்சி இன்று பலன் கிடைத்திருக்கிறது. இன்று வரக்கூடிய புதிய வண்டியை அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்புடன் வாங்கிக் கொள்கிறேன். நன்றி. ஜஸாக்கல்லாஹ். ஆமாம் ஆமாம், நல்லா இருக்கிறீங்களா? அப்படி நீங்க அப்படியே காட்டுங்க. அப்படி அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த மயில 12 வருஷத்துக்கு பிறகு இந்த காட்சியை கண்கொள்ளா காட்சியை பார்த்துட்டு இருக்கிறோம். எல்லாரும் துவா செய்யுங்க, ஆதரவு கொடுங்க. எல்லாரும் இந்த ரயிலை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்க. வந்தா இன்னும் மெட்ராஸுக்குள்ள ரயிலையும் நம்ம அடுத்த தடவை நம்ம முயற்சி பண்ணலாம். மெட்ராஸ் இல்லை எந்தெந்த ஊருக்கோ முயற்சி பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த ரயில் விஷயமா வருதுல்ல, நம்ம நாகப்பட்டினத்திலேருந்து எர்ணாகுளத்துக்கு போகிற ட்ரெயின் விஷயமா இன்னைக்கு முதலாக நம்ம இந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்க இருக்கிறோம். அது விஷயமா நீங்கள் கொஞ்சம் கருத்துக்கள் சொல்லுங்கள். ரொம்ப சந்தோஷமான விஷயம். உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டியது. கேரளா எம்பி மிஸ்டர் சுரேஷ் தான் இதுக்கான பெரும் முயற்சி எடுத்தார். 13 வருஷமாக இந்த பகுதியில் ரயில் சேவை நிறுத்தப்பட்டது. மகர ரயில் பாதுகாப்புக்காகவும் 13 வருஷத்துக்கு கடந்து பெரிய மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்திருக்கவங்க 4 வயசுலேருந்து 80-85 வயசு ரொம்ப ஆர்வமாக வந்திருக்காங்க. இப்போ அந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்காங்க. கூடிய விரைவில் சென்னைக்கும் வரணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. பிடிங்க. Habis
இந்த நம்பர் எங்க ஊர் பேர் இருக்குங்க. எங்க ஊர் பேர் இருக்குங்க. இந்தாங்க வாங்க. வெரி குட். ஓகே, வெரி குட். இந்த குழந்தைகள்லாம் வந்து இந்த ரயிலை வந்து பார்க்கறதுக்கு மிக ஆவலோட எதிர்பார்த்து மணி 10:09 ஆயிடுச்சு. இந்த குழந்தைகள்லாம் வந்து இந்த ரயிலை பார்க்கறதுக்கு வந்து நிற்கின்றது. பாருங்க, எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் இந்த ரயில் வர்றது. யாரு? கிரியேட்டிவிட்டி. ஆமாம், மதுரை மன்சூர். அதிரை மன்சூர் அடிக்கணும். ஆமாம். அப்போ யார் போகிறது? யார் போகிறது? ரயிலை பார்க்க வந்தீங்களா, ஏற்றி விட வந்தீங்களா? ரயிலை பார்க்க. சரி அஸ்ஸலாமு இன்றைக்கு வந்து ஒரு அண்ணாமலை ரயில் வந்து ஒரு பெரிய ஒரு பரபரப்பான ஒரு மக்கள் கூட்டத்தோடு காணப்படுது. உண்மையிலேயே வந்து ஒரு 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு எக்ஸ்பிரஸ் ரயில் நம்ம ஊரை கடந்து செல்வது, நம்ம ஊரில் நின்று செல்வது, அதுவும் தென் மாவட்டங்களிலும் கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த ரயில் விடப்பட்டிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய வரலாறு பெற்றது. இந்த ரயில் தொடர்ந்து இயக்கப்படுது. அதுவும் 2 மாதங்களுக்கு பிறகு பரிசீலனை செய்து 2 ரயில்களாக பெறதான் சொல்லியிருக்கிறாங்க. வாரத்துக்கு 2 சிறப்பு ரயில்களாக அதுவும் கைக்கு கிடைச்சிச்சுனாக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே போல் நம்ம அதிராமணத்திலிருந்து மெட்ராஸுக்கு பழையபடி ஒரு எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்பட்டுச்சுனாக்கா அதை காரைக்குடி சென்னை அதிராமணம் வரையும் மிக பயனுள்ளதாக இருக்கும். இந்த உண்மையிலே இந்த ஏற்கனவே நம்ம ரயில் பயணத்தை அனுபவிச்சவங்களுக்கு இது மேலும் மேலும் இது புதுசாக அனுபவிக்கிறவங்களுக்கு ஒரு உத்தேசம் தரக்கூடியது. இங்கே நம்ம திருவாரூர் எடுங்க போகிறோம். நீங்கெல்லாம் எங்க வந்திருக்கிறீங்க? நீங்கெல்லாம் எங்க வந்திருக்கிறீங்க? சொல்லுங்க. நீ எங்க வந்திருக்கா? நீ எங்க வந்திருக்கா? ஒரு மணி நேரத்துல பயணம் பண்ணிடலாம். அதே போல வந்து எர்ணாகுளம் போயிட்டீங்கன்னா அங்கே வந்து மெட்ரோ ட்ரெயின்ல போனீங்கன்னா அதே மக்கள் வந்து இந்த வண்டி அதிகம் பயன்படுத்தணும். அதிராம்பட்டினத்துல வந்து இந்த வண்டிக்கு வந்து நிறுத்தத்தை வந்து எல்லாரும் வந்து பெறணும். ஏன்னா இது மூலமா அதிகமான ரயில்கள் நம்ம ஊர் வழியா போகும். பிளஸ் வந்து நிறுத்தங்களும் கிடைக்கும். ஸோ வந்து அதிகமான மக்கள் வந்து இந்த வண்டியை வந்து பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா நமக்கு இது ஒரு வாய்ப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே நல்லபடியாக வந்து பயன்படுத்தணும். ஸோ அதுதான் நம்மளோட ஆசை. அதிராம்பட்டினத்தை மீட்டர் கேஜ் காலத்தில் எப்படி ரயில்கள்லாம் ஓடிட்டு அதே போல வந்து சொல்லுமா. அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம ஊருக்கு வந்து 13 வருஷம் கழிச்சு நமக்கு வந்து ரயில் வருது. இந்த ஏற்கனவே மீட்டர் கேஜ் பாதையா இருக்கும் போது நமக்கு வந்து சென்னைக்கு ஒரு வண்டி ஓடிட்டு இருந்துச்சு. ஒரு வண்டி பிளஸ் அதுக்கு 2 வண்டி சென்னைக்கு ஓடிட்டு இருந்தது. ஸோ அதெல்லாம் நிப்பாட்டி மக்கள்லாம் வந்து ரொம்ப சிரமப்பட்டு தான் வந்து இப்போ சென்னைக்கெல்லாம் வந்து போயிட்டு இருந்தாங்க. அகலப்பாதை பணி நடந்துகிட்டு இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து தஞ்சாவூரில் போய் ஏறினாங்க, மன்னார்குடியில் ஏறுவாங்க. அதே போல் வந்து பேருந்தில் போவாங்க. அதே மாதிரி பெண்களுக்கும் வந்து வயதானவங்களுக்கும் ரொம்ப சிரமமாக இருக்கும் அந்த வண்டியில் போகிறதுக்கு. ஸோ அந்த சிரமப்பட்டு எல்லாரும் போயிட்டு இருந்தோம். இப்போ வந்து நமக்கு வந்து ரயில்வே நிர்வாகம் ஒரு சில வாய்ப்புகளை வந்து கொடுக்குறாங்க. நீண்ட முயற்சிக்கு பிறகு நமக்கு இந்த வண்டி வந்து வந்திருக்கு. இது வாரத்தில் ஒரு நாள் ஸ்பெஷல் வண்டியாக தான் வந்திருக்கு. ஸோ மக்கள் வந்து இந்த வண்டியை அதிகம் பயன்படுத்தி ஆதரவு கொடுத்தா மேலும் இதை கொண்டு நிறைய வண்டிகளை வந்து நம்ம முயற்சி பண்ணி வாங்கலாம். குறிப்பாக சென்னை, பெங்களூரு, அதுக்கப்புறம் வந்து இந்த நம்ம ஊர்லேருந்து மதுரை இந்த மாதிரி பெருநகரங்களுக்கு வந்து நம்ம ரயில்களை வாங்கலாம். மக்கள் வந்து அதிகமாக வந்து பயன்படுத்தணும். அதே போல் வந்து நம்ம ஊர்லேருந்து வந்து
வந்து குற்றாலம் போகிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஏன்னா மக்கள் வந்து இது சீசன் டைம், ஜூன் டு செப்டம்பர் வந்து குற்றாலம் சீசன். ஸோ இந்த ரயில்களை வந்து அதிகம் பயன்படுத்தினா உங்களுக்கு குற்றாலம் போயிட்டு நீங்கள் நல்லா ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். அதே போல் வந்து கொச்சி விமான நிலையம், திருவனந்தபுரம் விமான நிலையத்துக்கு பயன்படுத்தவும் இந்த எர்ணாகுளம் வேளாங்கண்ணி வண்டி ஈஸியாக இருக்கும். நீங்கள் கொல்லமில் போய் இறங்குனீங்கன்னா திருவனந்தபுரம் விமான நிலையம் அங்கேருந்து 1 மணி நேரத்தில் பஸ்ஸில் போயிடலாம். அதுமாதிரி நிறைய ரயில்கள் இருக்குது. அதே போல் வந்து எர்ணாகுளம் போயிட்டீங்கன்னா அங்கேருந்து கொச்சி விமான நிலையம் ஆலுவா வரைக்கும் இங்கே மெட்ரோவில் போய் அங்கேருந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ வந்து இந்த வண்டி அதிகமாக பயன்படுத்துறது மூலமாக நீங்கள் நிரந்தர வண்டியை இதை மாற்றிடலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே ஓகே நவருங்க அப்படி நவருங்க நவருங்க அப்படி. அஸ்ஸலாமு அலைக்கும். வந்து சேர்ந்தது பாத்ரூம்ல இங்க போறாரு. எங்க ஓடாத எவ்வளவு பெருசு பாரு, அங்க பாரு. சுரேஷ் எம்பி அவர் தான் இந்த ட்ரெயினுக்கு இது பண்ணுது.
பெரிய சந்தோஷம் மக்களாம் கூடிய விரைவில் நமது முதல்வர் முயற்சியோடு அனைத்து எம்பிகளும் வெளியே குரல் கொடுத்து காரைக்குடி சென்னை செல்வதற்கு முறைகளை முயற்சி பண்ணுவோம். வணக்கம். இது ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயம். நிலமட்டத்துக்கு 13 வருஷம் கழிச்சு இந்த ட்ரெயின் சர்வீஸ் ஆரம்பிச்சிருக்கு. பெரிய மகிழ்ச்சியான விஷயம். சென்னைக்கு ஆரம்பிக்கலன்னா கூட பரவாயில்லை. இந்த வழித்தடத்தில் ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஓடுறது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். இதுக்காக ஒரு குரல் பாடுபட்ட மிஸ்டர் சுரேஷ் கேரளா எம்பி அவரை நம்ம சந்திக்கிறோம். மீடியாவில் சந்தோஷமான செய்திகள் சொன்னார். வர்ற செப்டம்பர் மாதத்துலேருந்து இது பெர்மனெண்ட்டாக வரும். இப்போ வாரம் ஒரு முறை வரும். செப்டம்பர் மாதம் வாரம் 7 நாட்கள் அவரே சொன்னார். நம்ம மக்கள் பெரும் ஆதரவு கொடுத்தாங்க. நம்ம பகுதிக்கு கூடிய விரைவில் சென்னைக்கும் தாம்பரம் எக்மோருக்கும் ஒரு சின்ன ஏற்பாடு ஆகிட்டு இருக்கு. தாம்பரம் செங்கோட்டை ட்ரெயின் ஏறக்குறைய பகல் 3 மணிக்கு பட்டு அதெல்லாம் மட்டும் ஒரு 10 மணிக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி காலையில் 7 மணிக்கு சோழன் எக்ஸ்பிரஸ் புறப்பட்டு மயிலாடுதுறையில் ஒரு கனெக்ஷன் ட்ரெயின் கேட்டிருக்கோம். அது ஒரு 1 மணிக்கு எடுத்தாக்கா அதெல்லாம் மட்டும் ஒரு 2-2:30 மணிக்கு அதெல்லாம் மட்டும் சேர்ந்துடலாம். ஏறக்குறைய 7:30 மணி நேரத்தில் அதெல்லாம் மட்டும் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு. இதுதான் சென்னை ரயில் இப்போ எவ்வளோ நாளில் வரும்? ஏறக்குறைய இன்னும் ஒரு அதிகபட்சம் ஒரு 45 நாள் அதிகபட்சம். ஏன்னா 2 ட்ரெயினுமே அப்ரூவ் ஆனது. ஒன்று செங்கோட்டை தாம்பரம் அப்ரூவ் ஆன ட்ரெயின். இப்போ அது கன்ஃபார்மாக வந்துடுது. இப்போ டைம் டேபிளில் போகிறதுக்காக 2 ட்ரெயின் அனுப்பியிருக்காங்க. வர 12ஆம் தேதி டைம் டேபிளுக்காக ஒரு கான்ஃபரன்ஸ் வச்சுருக்காங்க பெங்களூரில். அதில் அது ஏற்றிட்டாக்கா மேக்சிமம் ஒரு 1.5 மாதத்துக்குள்ளே கேட் கீப்பர் நைட் கேட் கீப்பரை போட்ட பிறகு அது சென்னைக்கு லிங்க் கிடைச்சிடும். தாம்பரம் லிங்க் கிடைச்சிடும். எக்மோர்லேருந்து வரதுக்குள்ள ட்ரெயின் டே எக்ஸ்பிரஸில் லிங்க் எடுத்தாக்க நம்ம ஒரு மதியானம் ஒரு 2-2:30 ஊருக்கு செல்லலாம். மக்களுக்கு ஒரு அறிவு அந்த ரயிலை முழுமையாக பயன்படுத்தி மக்கள் இந்த ரயில் பிறகு இந்த ரயில் சேவை கிடைச்ச பிறகு அது இப்போ இருக்கிற கேரளாவாக இருந்தாலும் சரி சென்னை ரயிலாக இருந்தாலும் சரி அதிகமாக பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்துகிறோமோ நமக்கு ஸ்டாப்பேஜ் கிடைக்கும். இது ஏறக்குறைய ஒரு 7-8 ட்ரெயின் ஓடக்கூடிய ஏற்பாடு ஆகிட்டு கடந்த வாரம் ஒரு தகவல் கிடைச்சது. இந்த வழியில் நான் ராமேஸ்வரையும் சேர்த்து சொல்கிறேன். ஒரு பீச் ஸ்டேஷன்லேருந்து போகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. நம்ம இந்த ரயில் சேவையை விட்டு நம்ம சொந்த காரில் வர்றது அந்த இதை புறக்கணிக்கிறது நமக்கு உகந்ததில்லை. ஏன்னா இந்த பொது சேவை நம்ம கிடைக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறக்குறைய 13 வருஷமாக அந்த முயற்சிகளை எடுத்து பார்த்துட்டு இருக்கோம். இதுதான் இப்போ மக்களுக்கு சொல்லக்கூடிய அறிவு. 13 வருஷமாக வர்த்தகர்கள் சார்பாகவும் எம்எஸ் சஹாபின் காக்கா மற்றும் ரஜாக்கா ஊர் பெரியவர்கள் சார்பாக மிகவும் போராடினார்கள். இதற்காக வர்த்தக சங்கத்தின் சார்பாக பல போராட்டங்களையும் செய்தோம். மற்றும் அமைச்சர்களையும் எம்பிக்களையும் சந்தித்தோம். அதன் விளைவு இன்று நல்ல ஒரு நன்னாளாக அமைந்திருக்கிறது. அதுக்கு முயற்சி எடுத்தவர்களுக்கு எங்களுடைய வணிகர்கள் சார்பாக நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். முக்கியமாக ஜாபர் காக்கா இன்று வரவில்லை. அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
Correct.